மகாராஷ்டிராவில் வாக்கு எண்ணும் இயந்திரத்திற்கான ஓடிபி செல்லும் செல்போன் சிவசேனா எம்பியின் உறவினரிடம் இருந்ததாக புகார் கூறப்பட்டிருக்கிறது. ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட உத்தவ் தாக்கரே ஆதரவாளர் மறு வாக்கு எண்ணிக்கையில் தோல்வி அடைந்திருக்கிறார். வாக்கு எண்ணும் மையத்தில் நடந்தது என்ன என்பது தொடர்பாக இந்த தொகுப்பில் பார்க்கலாம். 18வது மக்களவைத் தேர்தலில் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை வடமேற்கு தொகுதியில் சிவசேனா கட்சியைச் சேர்ந்த ரவீந்தர் 48 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது. ஆனால் அவரை எதிர்த்து போட்டியிட்ட உத்தவ் தாக்கரே ஆதரவாளரான அமோல் கிர்திகர் முதலில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து வைக்கர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோரிகாவோனில் நெஸ்கோ என்ற வாக்கு எண்ணும் மையத்தில் தபால் வாக்குகளை முறையாக எண்ணவில்லை என்றும் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த கோரியும் சிவசேனா ஆதரவாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். சிவசேனாவின் கோரிக்கையை ஏற்று மறுவாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டதில் உத்தவ் தாக்கரே ஆதரவாளரான அமோல் கிர்திகர் 48 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். அப்போதே சிவசேனா எம்பி ரவீந்திரனின் மருமகனான மங்கேஷ் பண்டில்கர் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் செல்போன் பயன்படுத்தியதாக சுயேட்சை வேட்பாளர் புகார் அளித்தார். அதாவது வாக்குப்பதிவு இயந்திரத்தை திறப்பதற்கான ஓடிபி வரும் தினேஷ் குராவ் என்ற அதிகாரியின் செல்போனை மங்கேஷ் பண்டில்கர் பயன்படுத்தியதாக கூறப்பட்டது. காலை முதல் மாலை 4:30 மணி வரை செல்போனை மங்கேஷ் பண்டில்கர் பயன்படுத்தி வந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இதன் மூலம் வாக்குப்பதிவு இயந்திரத்தை திறப்பதற்கான கடவுச்சொல் வரக்கூடிய செல்போன் சிவசேனா கட்சியினரின் கட்டுப்பாட்டில் இருந்ததாக புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளித்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை முடிந்து 10 நாட்களுக்கு பிறகே மங்கேஷ் பண்டில்கர் மீது அதிகாரிகளின் உத்தரவை மீறியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அவர் செல்போன் பயன்படுத்தியது வாக்கு எண்ணும் மையத்தில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் உறுதி செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மங்கேஷ் பண்டில்கர் பயன்படுத்திய செல்போனை தடயவியல் ஆய்வுக்கு அனுப்பியிருப்பதாகவும் விசாரணைக்கு அவர்கள் ஒத்துழைக்கவில்லை என்றால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரம் ஒரு கருப்பு பெட்டி என்று கூறிய ராகுல் காந்தி அதனை ஆய்வுக்கு உட்படுத்த அனுமதிப்பதில்லை என்று குற்றம் சாட்டினார். நமது தேர்தல் நடைமுறையில் உள்ள வெளிப்படைத்தன்மையின்மை கவலை அளிப்பதாகவும் ராகுல் விமர்சித்தார். தேர்தல் ஆணையம் பொறுப்புடன் நடந்து கொள்ளவில்லை என்றால் போலி ஜனநாயகத்தை உருவாக்கும் வாய்ப்பு மோசடியாளர்களுக்கு ஏற்படும் என்று ராகுல் காந்தி கடுமையாக சாடினார். வாக்குப்பதிவு இயந்திரத்துடன் தொடர்புடைய தொலைபேசியை தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரின் உறவினர் வைத்திருந்தது எப்படி என்று காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. வாக்கு எண்ணும் மையத்திற்குள் இருந்த கண்காணிப்பு கேமராவின் தரவுகளை தருவதற்கு தேர்தல் ஆணையம் மறுப்பது ஏன் என்றும் ஆதித்ய தாக்கரே கேள்வி எழுப்பியுள்ளார். இந்நிலையில் தேர்தல் ஆணையம் வழங்கிய சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து 3 குழுக்கள் விசாரணை நடத்தி வருவதாக மும்பை போலீஸ் தெரிவித்துள்ளது. மேலும் குறிப்பிட்ட செல்போனிலிருந்து யாருக்கு அழைப்பு சென்றுள்ளது, எத்தனை முறை ஓடிபி வந்துள்ளது என்பதும் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டிருப்பதாக மும்பை காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. நாட்டிலேயே குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவரின் வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடு நடந்திருப்பதாக எழுந்துள்ள புகார் தேர்தல் ஆணையத்தின் முன்பு மற்றொரு சவாலாக உருவெடுத்துள்ளது. இந்நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரத்தை திறப்பதற்கு ஓடிபி தேவையில்லை என்று மும்பை வடமேற்கு மக்களவைத் தொகுதியின் தேர்தல் அதிகாரி வந்தனா சூரியவர்ஷினி விளக்கம் அளித்திருக்கிறார். வாக்குப்பதிவு இயந்திரம் தனியாக செயல்புரிய கருவி என்றும் அதனை திறப்பதற்கு எந்த ஓடிபியும் தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.